ஏங்க ஏங்க நான் எப்படி இருக்கேன்? என்ன அனிதா, இது கேட்கறதுக்கு இதுவா நேரம்? இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. எம்டி வேற வர்றாரு. நேரம் ஆயிட்டு. நானே அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ போல எப்படி இருக்கேன் ஏதா இருக்கேனுங்கிட்டு. ஐசு ஐசு கிளம்பிட்டியா? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க என்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போங்களேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வியாழக்கிழமை. அது எல்லாத்துக்கும் தெரியும். வாய முடிக்கிட்டு கம்மன் இரு. ஐசு 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 நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன அனிதா? நல்லா தான் இருக்கேன். இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிட்டு. அத்தான் வேற மீட்டிங் இருக்குனாரு. அத்தான் கிளம்புவோமா? ஆமா ஐசு, நேரம் ஆயிட்டு. உனக்கு அதுதான் இம்புட்டு நேரம். சீக்கிரம் வா. வரேன் அனிதா. வரேன் அனிதா. சே, ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு என்ன நாளுன்னு கூட ஞாபகத்தில் இல்லைல்ல. நான் எவ்வளோ இதா வந்து கிளம்பி நிற்கிறேன். ஒரு வார்த்தை நல்லா இருக்கு அனிதா, உனக்கு இந்த புடவை நல்லா இருக்கு, இந்த நகை நல்லா இருக்கு, ஹாப்பி பர்த்டே அனிதா அப்படின்னு சொல்றாங்களா? என் பிறந்த நாள் அதுவுமா ஒரு வாழ்த்து கூட சொல்லாம ரெண்டு பேரும் வேக வேகமா போறாங்க. வரட்டும், அப்புறம் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு குசும்பு ரொம்ப அதிகம்தான். பாவம் தாவா, பிறந்த நாள் அதுமா அவளுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல விடாம இப்படி பண்ணிட்டீங்களே. அவ பாவம் உங்க மேல கடுங்கோவத்தில் இருக்கப்பறா. நான் கூட மறந்துட்டேன்னு நினைப்பா தெரியுமா? ஏய், எத்தனை நாள் அவ நம்மளை போட்டு படுத்திருப்பா? இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டுமே. சாயங்காலம் வந்து சமாதானம் பண்ணிக்கலாம். கிராண்ட் பார்ட்டி கொடுத்துருவோம். நீ எதுக்கு கவலைப்படுற? போங்கத்தான். அவ ஆபீஸ்க்கு வேற ஃபோன் போடுவா தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, ஏது நாள் தெரியுமாம்பா. சொன்னானா அதே மாதிரி அதே ரிப்பீட் பண்ணு. வியாழக்கிழமை தெரியுமா, வைகி போன வேலை இருக்குன்னு சொல்லிடு. பசங்க கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். இன்னைக்கு அவளை ஓட்டுற ஓட்டல அவ யாருக்கிட்டையும் எப்பவும் வம்பு பண்ணக்கூடாது. அதனால ரொம்ப ஓவர் தான். ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? பாவம் அவ. என்ன ஏங்கி பொக்குன்னு போயிருவாளா? போகட்டும். எத்தனை நாள் நம்மளை படுத்திருப்பா. இன்னைக்கு ஒரு நாள் அவ படட்டும். வா, டைம் ஆயிட்டு கிளம்புவோம். சரிங்க தான். மஞ்ச கோட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, மஞ்ச கோட்டுக்குள்ள அவ காதல் சொல்லி போனா, அடி மஞ்ச கோட்டு மைனா மஞ்ச மஞ்ச. என்னடி அக்காளுக்கு தங்கச்சிக்கும் என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? என்னத்துக்கு ஒன்ன பார்த்து நக்கல் வருது? நக்கலும் வரல, விக்கலும் வரல. ஆமா, என்ன புடவெல்லாம் வித்தியாசமா இருக்கு. வீட்டு வேலை செய்யறதுக்கு என்னத்துக்கு இந்த புடவை? போய் வேலையை பாடு. வாடியில் எடுத்து நல்லா படுக்க போட்டு தூத்து குப்பையை அள்ளி கொண்டு போடு. அப்புறம் சிங்கு நடைய பாத்திரம் கிடக்கு. நேற்று முந்தா நாத்து வச்ச பிரியாணி பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி வச்சிருக்கிய, எவன் கழுவுறான்? அதை போய் கழுவு. அப்புறமா பைப்பில் இங்கே தண்ணி வடல, பக்கத்தில் குடி தண்ணி வடதான். போய் குடத்தை தூக்கிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. நிற்கிறா நிப்பு. என்னத்துக்கு இப்போ இப்படி நின்றுக்கிட்டு இருக்க? எங்கேயும் கல்யாண வீட்டுக்கு போடியா என்ன? உன்னை யாரை கூப்பிட்டுருப்பா? எடி ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நான் இப்படி கிளம்பி நிக்கிறேனே, எப்படி இருக்கேன் ஏதா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னியாட்டி? அக்கா மருதன இருப்ப தங்கச்சியும். இப்போ என்ன உன்னை என்ன பொண்ணு பார்க்க வராவா? அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு சொல்றதுக்கு தேனாம இப்படித்தானே இருக்க. இதுல புதுசா என்னத்த இருக்க? குட் மார்னிங் மா. நான் போய் கவிதா கிட்ட புக் வாங்கிட்டு வரேன். டேய் அருணே, உனக்கு அது இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுதா? இங்க பாரு அம்மா எப்படி இருக்கேன். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வியாழக்கிழமை. எனக்கு வேற ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. நான் போய் புக்ஸ் வாங்கிட்டு வரேன். சரியா? பாய்மா. டேய் நில்லுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தோணலையா? இங்க பாரு, அந்த பையன் தான் சொல்லு நம்மள படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, தொந்தரவு பண்ணாதன்னு. அப்புறம் திரும்ப திரும்ப அவன்கிட்ட எப்படி இருக்கேன் ஏதா இருக்குன்னு என்னமோ டான்ஸ் ஆட போற மாதிரி எப்படி இருக்கேன் ஏதா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? நல்லா தான் இருக்க, உரிச்ச கோழி மாதிரி. போய் வேலையை படுக்கு. ஓகேம்மா, பாய்மா. சே, என்ன வேணும்னே சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்தா யாருக்குமே எதுவுமே தோண மாட்டேங்கல. உன்னை பார்த்தா என்னமோ மாடிதான் இருக்க. எப்படி இருக்கேன்? அதான் சொன்னோம்ல, உடிச்ச கோழி மாடி இருக்கேன்னு. பின்ன என்ன எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு என்னத்துக்கு கேட்குற? எப்படியும் இல்ல, போ. வனிதா மணி வனமோகினி வண்டாடு கனியோ கனி உந்து செய்யோட்டனி கொண்டாடு.
ஏடி இத்தினோடு இருந்துகிட்டு என்ன பார்த்து சண்டக்கறி சண்டக்கறின்னு பாட்டு படிப்பியா? ஏடி ஒண்ணுதானே? என்னவா? சொல்லு அனிதாமா, என்ன உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? வாய்க்கா வடப்பு பிரச்சனையா, இல்ல நாட்டு நடுறதுல பிரச்சனையா, இல்ல சொத்து பிடிக்கிறதுல பிரச்சனையா? என்ன பிரச்சனை சொல்லு. அப்புறம் இதுக்கு என்னை பார்த்து சண்டக்கறி சண்டக்கறின்னு பாட்டு படிக்கிற? அது எனக்கு பிடிச்ச பாட்டு, நான் படிக்கிறேன். என்னமோ இவகிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ற மாதிரி சொல்றா. இப்ப என்னத்துக்கு நான் பஸ் அடி செவனேன்னு போயிட்டு இருக்கேன். யார் வம்பு துண்டுக்கும் போக வேண்டாம், எதுக்கும் போக வேண்டாம், நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு இருப்போன்னு என்னைய கூப்பிட்டு வச்சு வம்பளக்கிற மாதிரி பேசுறியா? என்னத்துக்கு என்னன்னு சொல்லு. அதான் கேட்கறல்ல, சொல்ல வேண்டியதானே? காலையில இருந்து போற வரவெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு காது கேக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, என்னத்துக்கு என்னன்னு சொல்லு. சொல்லப்படியா இல்லையா? எனக்கு டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஆமாட்டி, எல்லாரும் பிஸியா இருப்பீங்க, என்ன யாருக்குமே கண்ணு தெரியாது, அப்படித்தானே? நான் பிசாட்டி செவனே நீங்க நின்னுகிட்டு என்ன எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டா ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டியே. இன்னைக்கு என்ன நாளுன்னு உங்க யாருக்கும் தெரியாது, அப்படித்தானே? இப்படித்தானா? இத கேட்கறதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற? இன்னைக்கு வேலைக்கிழமை, நேற்று புதன்கிழமை, இன்னைக்கு வேலைக்கிழமை. ஓகே பாய். எனக்குன்னு வந்து வச்சிருக்க பாரு, எல்லாம் அப்படிதான் இருக்கு. நண்டுல இருந்து சுண்டு வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது. அனிதாமா, நீ எங்க கிளம்பிட்ட? சூப்பர் மார்க்கெட் போறியா? போனேன்னா எனக்கு கடல மிட்டாயி, எள்ளு உருண்டை, தேங்காய் படுப்பி, ஆரஞ்சு மிட்டாயி, அப்புறம் அவல் பொடி கடலை, வாழைப்பழம் இத்தனையும் வாங்கிட்டு வா சரியா? நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்புறம் லீவ்ல 3 நாளைக்கு உட்காந்து திங்கிறதுக்கு இதெல்லாம் தேவை, மறக்காம வாங்கிட்டு வா சரியா? ஆமாட்டி, நல்லா தின்னுங்க. அவல் பொடி கடலை முத கண்டு திம்பாலாம். ஏடி, நான் ஒருத்தி நிக்கிறேனே, என்ன பார்த்தா ஏதாவது உங்களுக்கு தோணுதா தோணலையா? உங்க ஐயாக்கும் ஒண்ணு தோணல, உங்க அம்மைக்கும் ஒண்ணு தோணல, வேற ஒருத்தருக்கும் ஒண்ணு தோண மாட்டேங்குது. உனக்காவது ஏதாவது தோணுன்னு பார்த்தா திங்கிறதுக்கு விலாவரியா கேக்குறிய தவிர என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியா? உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ தான் மகாராணி மாதிரி சூப்பரா இருக்கிய. ஐ லவ் யூ அனிதாமா. சரி, பார்த்து போயிட்டு வா பத்திரமா சரியா? சேஃபாடு. பாய். என்ன ஒரு ஆள் விடாம எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சு, இன்னும் யாருக்கிட்டையாவது கேட்க வேண்டியது பாக்கி இருக்கா? பக்கத்து வீட்டு முருகன், எதிர்த்த வீட்டு மாலா, பின் வீட்டு சுப்படமணி எல்லாரையும் போய் கூட்டிட்டு வரட்டா? எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறியா? இல்ல உங்க ஆத்தாவை கூட்டிட்டு வரவா? சிட்டி, உங்க எல்லாருக்குமே என்ன கண்டா இளக்காரமா இருக்குல்ல? எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு பாருங்க. எல்லாரும் சாயங்காலம் வந்து என்ன தாங்குன்னு தாங்குங்க, அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. எல்லாத்துக்கு இப்போ ஒன்னே தாங்கப்படாவோ? உன்னை தாங்கி அப்படி அங்க என்ன நடக்க போகுது இல்ல கேட்கறேன். உன்ன எதுக்கு தாங்கணும்? என்னமோ அவன் வேலை வெட்டி இல்லாம இருக்கிற மாதிரி உள்ள தாங்குறாவலாம்ல, தாங்குறாவோ? தாங்க தலை மேல ஏறி போய் சும்முன்னு உட்காந்துக்கிடுவேன். இதுல தாங்குறதுக்கு என்ன இருக்கு? பெருசா தாங்குறாவலாம் தாங்கலு. நீ ஒருத்தியே போதும், எனக்கு வேற யாரும் தேவையில்ல. இன்னைக்கு இருக்குடி. சரி இருக்கட்டும். வேலைக்கு போன புருஷன் சாப்பிட வந்துருவாரு, போய் சோத்த பொங்கு. அதை விட்டு போட்டு காலையில இருந்து 3 மணி நேரமா இங்க நின்று போறவங்களெல்லாம் ரொம்ப வந்துகிட்டு இருக்க. வேற வேலை இல்லையா உனக்கு? வீடான வீட்டுல பொம்பளை அடக்க உடக்கமா இருப்பா, சோறு கறி ஆக்குவான்னு பார்த்துருக்கேன். இவன் என்னன்னா என் சேலை எப்படி இருக்கு, என் நகை எப்படி இருக்கு, என் சட்டை எப்படி இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கா. தினம் போடுறது தானே, புதுசா என்ன இருக்கு? போய் சோத்த பொங்கு. அப்பா, பிறந்த நாள் கொண்டாடலையா? அதுக்கெல்லாம் இந்த வீச்சம் விஞ்சிக்கிட்டு இருக்கா. கொண்டாடாம எங்க போப்படாவோ? ஒரு நாள் இப்படி இரு, அப்பதான் புத்தி வரும். இல்லைன்னா எல்லாரையும் கொடையிறது கொடன்னு. என்ன சித்தி பாவம் அண்ணிட்டமா, எல்லாரும் சண்டைப்படி கலாய்க்கிறீங்க. எனக்கு சங்கடமா இருக்கு தெரியுமா? யூட்டி, நீ வேட சும்மா கடை, அவ காதுல விழுந்துற போது. சாயங்காலம் பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போடன்னு ஐசு சொல்லியிருக்காளா, அதுக்காக தானே எல்லாரையும் இப்படி பண்ண சொன்னா. கம்மனிறேன். என்ன போயிட்டாளா சித்தி? சரி வா, நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணுவோம். அப்பா வந்ததும் நல்ல புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே வெளியே போகும். கொஞ்ச நேரம் வீஞ்சிட்டு கிடக்கட்டும், அப்பதான் ஜடியா விடுவா. ஆமாட்டி, வரட்டும், வா பாத்துக்கலாம்.